ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஆழ்வார் பாசுரத்திலேருந்து சொல்கிறேன், கொஞ்சம் ஊன்றி கவனிச்சேன்னா எவ்வளவு அழகான பாட்டுங்கிறது பொருள் மனசில் படும். ஆழ்வார் சாதித்தார், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன். அவன் ஆணும் அல்லன், அவன் பெண்ணும் அல்லன், அவன் அல்லா அலியும் அல்லன். மூணும் இல்லைன்னார் ஆழ்வார். ஓ, அப்போ ஆளே இல்லைன்னு அர்த்தம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லைன்னா மூணுமே இல்லைன்னு தோணாதோ என்று கேட்டுண்டு பதில் தெரிவிக்கிறார். இல்லை பெருமான் புருஷோத்தமன் ஆழ்வார் முடிவு பண்ணிவிட்டார். ஆனால் என்ன இந்த பாட்டில் சொல்கிறார், கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவாளாக இருந்தால் இத்தனை நாழி நான் சொன்னத்தை கண்டுபிடிச்சிருப்பா. பாட்டில் தப்பு இருக்கேன்னு தோணியிருக்கும். ஆணல்லன் பெண்ணல்லள் அல்லா அலியும் அல்ல, அப்படி தான் பாட்டு இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆண் பால்னா அன் விகுதி இருக்கணும், பெண் பால்னா அள் விகுதி இருக்கணும். அக்ரீடனில் சொல்கிறதுனா அல்லன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆழ்வார் பாட்டில் என்ன சொன்னார், ஆணல்லன் பெண்ணல்லள்னு இல்லை, பெண்ணல்லன். அல்லா அலியும் அல்லன்னு இல்லை, அல்லா அலியும் அல்லன். எப்போ அன் அன் அன்னு 3 இடத்துல வச்சாரோ புருஷோத்தமன்னு நிச்சயப்படுத்திட்டார் ஆழ்வார். பின்ன ஏன் ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன்னு சொல்கிறார்? உலகத்து புருஷர்களை போல புருஷன் அல்லன், உலகத்து ஸ்திரீகளை போல ஸ்திரீ அல்லன், உலகத்து அலிகளை போல அலி அல்லன். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் தாண்டி இருக்கிறான் அல்லவா எம்பெருமான். நமக்கு 5 விரலை பகவான் கொடுத்துருக்காரோ இல்லையோ, எதுக்கு? தெரியாதவாளை கேட்டால் பிரசாதம் இலையில போட்டாச்சு, நன்னா உருட்டி பெசஞ்சு வாயில் போட்டுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு தான் சுவாமி இந்த 5 விரலை கொடுத்துருக்கார் என்று நமக்கு சொல்ல தோணும். இதற்கு அல்ல. இந்த அங்குஷ்டம் இருக்கே கட்ட விரல், அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி உபனிஷத்து சொல்றது. கட்டவரல் ஸ்தானத்தில் பெருமான் ஒத்தொத்தருடைய ஹிருதய கமலத்துக்குள்ள சேவை சாதிக்கிறார். நம்ம கட்டவரல் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு இந்த ஹிருதயத்துக்குள்ள பெருமான் எப்பொழுதும் இருப்பர். நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருக்கிறது. நேற்றுக்கு முந்தின நாள் சாட்சி கணக்கெல்லாம் பார்த்தோமோ இல்லையோ, கூடவே அவர் வேற உட்காந்துருக்கார். இது இந்த அக்னி சந்திரனை ஏமாத்தி விடலான்னு ஏமாத்தி விடலாம் போல் இருக்கு. உள்ளே இருக்கிற அவரை நான் எங்கே ஏமாத்த? உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனேன்னு ஆழ்வார். உன்னை போய் ஏமாத்திடம்னு நான் நினைச்சேன் பாரு, இதுதான் உலகத்திலேயே முட்டாள்தனமான ஒரு திட்டம்னார். ஏன்னு ஆழ்வாரை கேட்டோம். நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரரை ஏமாத்த பார்த்தேன், திட்டம் போடலாம், 4 பேரை கூட்டிக்கலாம், ஏமாத்தலாம். ஆனால் பகவானை ஏமாத்தணும்னு நான் நினைக்கிறச்சே நினைவின் ஊற்றுவாயிலேயே அவர் உட்காண்டிருக்கார். அப்புறம் எப்படி அவரை ஏமாத்துறதுக்கு என்னால் திட்டம் போட முடியும்? அவர் ஏதோ பக்கத்து வீட்டு எழுத்து வீட்டில் இருந்தால் சரி ஏமாத்தலான்னு திட்டம் போடலாம். எந்த இடத்துல நினைவுங்கிறது கிளம்புறதோ அங்கேயே அவர் உட்கார்ந்து விட்டார்னா, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்த அறுதியன்னு வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. ஆக கட்டவரல் அளவுக்கு பெருமான் இருக்கார். இந்த 4 விரலையும் 4 பேராக நினச்சிக்கணும். இது அச்சித்து. உலகத்திலே தத்துவங்கள் 3ன்னு பிரிப்பா. அச்சித்து சித்து ஈஸ்வரன்னு 3 தத்துவம். அச்சித்துங்கிறது ஞான சூன்யம், ஞானமில்லாத தத்துவம் அச்சனையும் அச்சித்து. சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். கண்ணால் எதை பார்க்க முடிஞ்சாலும் அச்சித்து. இது ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுடலாம். ஏன்னா ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு தான் ஞானம் உண்டு. பரமாத்மாவையும் கண்ணால் பார்க்க முடியாது, அது ஈஸ்வரன். ஆக கண்ணால் பார்க்கக்கூடிய ஜடப்பொருள்களாய் ஞானமற்றவையாயிருக்கக்கூடிய அத்தனையும் அச்சித்து. அச்சித்துன்னா சைத்தன்யம் அற்றவை அச்சித்து. சைத்தன்யம்ங்கிறது ஞானம், ஞானசூன்யமாக இருக்கக்கூடிய அத்தனையும் அச்சித்து. ஞானம் இருக்கிற ஜீவாத்மா தான் சித்து. இந்த 2 பேரையும் சேர்த்தொத்தர் நியமிக்கிறாரோ இல்லையோ, தன் ஆட்சிக்கு உட்படுத்தி வச்சிருக்காரே, அவனைத்தான் ஈஸ்வரன்னு கொண்டாடுகிறோம். ஆக அச்சித்துங்கிறது ரொம்ப தாழ்ந்தது, ஞானம் இல்லாதது. அடுத்து ஞானமுடைய ஜீவாத்மா. ஜீவாத்மாக்களை 3 பகுதிகளாக பிரிச்சுடலாம். ஒன்று, நாம் எல்லாரும் நமக்கு பத்தாத்மாக்கள்னு பேர். இன்னும் இங்கிருந்து கிளம்பி பரமோதத்துக்கு போகலையோ இல்லையோ, இந்த சம்சார சுகதுக்கங்களில் தான் இருக்கும். பத்தர்கள்னா தலைப்பட்டிருக்கும் அவர்கள், இன்னும் வெளியில வர முடியாம சிரமப்படுறவா பத்தர்கள். இங்கிருந்து ஒரு நாள் பெருமாளுடைய கருணையாலே மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடுறோம் இல்லையோ, முக்தாத்மாக்கள்னு பேர். அவர்கள் இங்கே தான் ஒரு நாள் இருந்தா, இப்ப விடுதலை அடைந்து பகவான் திருவடிகளை அடைஞ்சுட்டா முக்தாத்மாக்கள். இன்னொருத்தர் இருக்கார், நித்தியசூரிகள்னு பேர். ஆதிசேஷன், அதே போல கருடன், விஷக்சேனர், இவர்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பவுமே இருக்காளோ இல்லையோ, இந்த லோகத்தின் பக்கம் வர வேண்டிய தேவையே அவளுக்கு இல்லை. அவர்களுக்கு நித்தியசூரிகள்னு பேர். ஆக ஆத்மாக்கள் 3 வகைப்பட்டவர்கள்: நித்தியர்கள், முக்தர்கள், பத்தர்கள். நாம பத்தாத்மாக்கள். நம்ம மூதாதையர்கள்லாம் இன்னைக்கு முக்தாத்மாக்களா இருப்பா. நித்தியமாவே ஆதிசேஷனும் கருடனும் விஷக்சேனனும் அங்கேயோடையே இருக்கா. இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுங்கோ. ஞானமற்றதான அச்சித்தையும் ஞாபகம் வச்சுங்கோ. இந்த 4 விரல்லையும் இந்த 4ஐயும் வச்சுக்கணும். பெருமாள் இவா எல்லார காட்டிலும் வசந்தவரோ இல்லையோ, அங்குஷ்டமாத்திர புருஷா
கட்டவரலாட்டம் வச்சுனுட்டா சுண்டு விரலை அச்சித்துன்னு வச்சுப்போம், இதை பத்தன்னு வச்சுப்போம், இதை முக்தாத்மான்னு வச்சுப்போம், இதை நித்யாத்மான்னு வச்சுப்போம், பெருமாளை பகவானை பரம்பொருளை இது கட்டவரல்னு வச்சுப்போம். அப்போ இந்த அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன், பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் புருஷோத்தமன்னு பெருமானுக்கு திருநாமம். உத்தம புருஷஸ்துவன்னையா அந்யா பரமாத்மா இத்யுதாகிருதா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தம. கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான், நான் மிக உயர்ந்த புருஷன் இந்த கட்டவர ஸ்தானத்தில் இருக்கேன். அதிலே ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் உண்டு. இந்த 4 விரலும் எந்த வேலை செய்யணும்னாலும் இது சேர்ந்தாத்தான் செய்யும். அதே போல இந்த அச்சித்து செய்யணும்னாலும் பத்தனோ முக்தனோ நித்தியனோ யார் எந்த வேலையில் ஈடுபடணும்னாலும் பரமாத்மாங்கிற கட்டவிரல் சேர்ந்தாலே ஒழிய ஒரு இம்மியும் அசைக்கிறதுக்கு அவர்களால் முடியாது. அந்த உயர்ந்த பரமாத்மா மற்ற எல்லா புருஷர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். அவன் ஆண், லோகத்து ஆணைப் போல் அல்லன், லோகத்து பெண்ணைப் போல் அல்லன், லோகத்து அலிகளைப் போலவும் அல்லன், மிக உயர்ந்தவன் தான் கஜேந்திராழ்வான் இங்கே கூப்பிட்டான். இதை கம்பநாடர் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்னுரைக்கில் பலவேயாம். பகவானை பார்த்து ஒன்றுன்னு சொன்னா அவர் ஒன்று தான், அவர் பலன்னு சொன்னா அவர் பல தான். ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். நீ இந்த மாதிரி வேற 2-3 பாட்டு வந்துதோ உள்ளதுக்கே மோசம். ஏதானும் ஒன்றுன்னு சொன்னாலான்னு கேட்டுட்டு போக இல்லையோ. இன்னும் ஒன்றுன்னா ஒன்று, பலன்னா பல, 2ன்னா 2, 4ன்னா 4ன்னா அதுக்கு தகுந்தா போல் அத்தனை அர்த்தங்களையும் எழுதி வச்சுடுவா. நாம் செய்ய வேண்டியது புஸ்தகத்தை பிரித்து கொஞ்சம் பொழுது ஒதுக்கி படிக்க வேண்டியது. அந்த பழக்கம் வந்துடுத்துனாலே நம்ம பாரத தேசத்தினுடைய எல்லா உபனிஷத் அர்த்தத்தையும் நன்னா தெரிஞ்சு விடலாம். ஏன் ஒன்றுன்னா ஒன்றுன்னு சொல்கிறார், பலன்னா பலன்னு சொல்கிறார்? அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை தெரிவிக்கிறேன். இதில் இப்போ அத்வைத்தமும் இந்த நாட்டினுடைய பெரிய சொத்து, விசிஷ்டாத்வைத்தமும் இந்த நாட்டினுடைய பெரிய சொத்து, துவைத்தமும் இந்த நாட்டினுடைய பெரிய சொத்து. 3 பேரும் பரம்பொருளை அடையணுங்கிறதுல ஒத்துன்னு இப்போ வித்தியாசமான கருத்தே இல்லை. எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துனுட்டா. என்ன போறதுக்கு இருக்கிற வழியில கொஞ்சம் நஞ்சம் அப்படி இப்படி மாறுபாடு ஏற்பட்டு விட்டது. அது காலத்துல மாறுபாடு. சங்கரரும் ராமானுஜரும் மத்வாச்சாரியரும் 3 பேரும் ஒரே காலத்துல இருந்திருந்தா தாராளமா பேசி தீத்துன்னு இருப்பா. ஆனால் அவள் ஒரே காலத்தில் இல்லையோ. ஒருத்தர் 500 வருஷம் முன்னாடி இருந்துட்டார், ஒருத்தர் 1017 ராமானுஜர் பிறந்தார், இன்னொருத்தர் 500 வருஷம் கழிச்சு பிறந்துட்டார் மத்வாச்சாரியர். காலத்தில் வேறுபாடு இருந்ததுனால வேணா ஒருத்தருக்கொத்தர் சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். மேலும் பகவானுடைய இச்சை யார் எப்பப்போ பிறந்து என்னென்னத்தை எழுத வைக்க போறானோ அது அவன்படி தானே செல்லும். அத்வைத்தம்ங்கிறது சங்கராச்சாரியருடையது. தத்துவம் ஒன்றே. இத்தனை 3 தத்துவம்னு சொல்லிட்டு இருந்தேனோ இல்லையோ, அது ராமானுஜ சம்பிரதாயத்தின்படி. அத்வைத சங்கர பாஷ்யத்தின்படி பார்த்தால் ஒன்றே தான் தத்துவம், அதுதான் ஒரே ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஞானம்னு கூட கிடையாது, அந்த ஆத்மாவே ஞானம். 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆத்மாவே ஞானம்னு சொன்னால் சங்கர மதம், ஆத்மா ஞானமயன், ஆத்மாவுக்கு ஞானம் உண்டுன்னு சொன்னார் ராமானுஜ மதம். ஏன்னா ஆத்மாவுக்கு ஞானம் உண்டுன்னு சொன்னால் அப்ப 2 உண்மையானது ஒத்துக்கிறோமோ இல்லையோ. சங்கர மதத்தின்படி ஒன்று தான் உண்மையான பொருள், 2வதே இல்லை. பரமாத்மாவும் அதுதான், ஜீவாத்மாவும் அதுதான், எல்லாமே அதுதான். பின்ன இத்தனை பேர் உட்காண்டிருக்கமே ஒன்னே ஒன்று தான் உண்மையான்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பிரதிபலிப்பை போலே. என் கையிலே நல்ல கண்ணாடி வச்சுருந்தேன். அந்த கண்ணாடியை கொண்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு முன்னாடி நீட்டினா கண்ணாடியில் சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது. உடனே புஸ்தகத்தை எழுதினேன், சந்திரன் 1 அப்படின்னு ஒருத்தர் போண்டார். அடுத்து நேரம் குளத்தங்கரைக்கு போய் நின்னேன். ராத்திரி வேளையில் உட்காந்து பார்த்தா சந்திரன் பிரதிபிம்பம் தெரிஞ்சது. ஓ, உலகத்தில் 2 சந்திரன் இருக்கார் போல் இருக்கு. சந்திரன் 2 எழுதி வச்சிருந்தார். பெரிய பட்டா கத்தி, பளபளான்னு கத்தி. அதை சந்திரனுக்கு முன்னாடி கொண்டு போய் காமிச்சார். அதில் பிரதிபலிச்சது சந்திரன். சந்திரன் 3 எழுதி வச்சுட்டார். சந்திரன் 3 பேரா இருக்கார், ஒரு சந்திரன் தான் இருக்கார். ஒன்னொன்னையும் பட்டு பிரதிபலிக்கிறச்சே நிறையான்னு தோன்றாரோ இல்லையோ. அதே போல ஆத்மா ஒன்று தான். அந்த ஆத்மா பல உடல்களில் பட்டு பிரதிபலிக்கும் போது உபாதி பேதத்தாலே ஆத்மா வேறுபட்டு தோற்றுகிறது. ஆக மொத்தம் ஒன்று தான், அந்த ஒரே ஜீவாத்மா தான் தெரியுங்கிறத சங்கரர் தெரிவித்தார். அதனால தான் அத்வைத்தம் 2வது இல்லாததுங்கிறதுனால த்விதீயம் 2, அத்வைத்தம் 2வதே இல்லாதது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹா இது வேதாந்த டிண்டிமா. பிரம்ம ஒன்னே சத்தியம், அது ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறுன்னு பார்க்காதே என்ன அத்வைத மதாச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். சங்கரர் சின்ன வயசுலே பூக்கொடலையில புஷ்பத்தை கொய்து கொய்து போட்டுருக்கார். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக 1 எடுத்து போட்டார். 2வது பூவை பறிச்சார், 1ன்னு போட்டுண்டார். 3வது பூவை பறிச்சார், 1ன்னு போட்டுண்டார்.
உள்ளேருந்து அம்மா கேட்டா, உனக்கு என்ன ஏகம் துவே த்ரீணி சத்வாரி எண்ணிக்கை மறந்து படுத்தா? 1 2 3 4 சொல்லக்கூடாதோ? ஏன் 1 1ன்னு சொல்கிறேன்னார். அவர் பதில் சொன்னார், 1க்கு அப்புறம் 2 கண்ணில் பட்டான்னா நான் 2ன்னு எண்ண, எனக்கு 2வது கண்ணிலேயே படலை, அதனால தான் 1 1 எண்ணிருக்கேன்னு தெரிவித்தார். ஆக ஏக தத்துவவாதம்ங்கிறது சங்கரருடைய அத்வைத்தவாதம். ஒன்றுன்னு பார்த்துட்டால் அது ஒன்று தான். ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத வாதத்தின்படி பார்த்தா ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றுக்கு பரமாத்மாவுக்கு குணங்களே கிடையாதுன்னார் சங்கரர். நிர்குண பிரம்மத்தை பற்றி தானே பேசினார். குணங்கள் இல்லை, அதுக்கு சரீரமே இல்லை. எப்போ அது ஒன்றோ சரீரம்னு ஒன்று ஒத்துக்கணும்னா அப்போ 2வது உண்மை பொருளை ஒத்துண்டாகணும் இல்லையோ? ஆத்மான்னு ஒன்றும் சரீரம்னு ஒன்றுன்னா 2 ஒத்துக்க முடியாது. ஒன்று தானே உண்மை பொருள். ஆக பிரம்மம் மட்டுமே தான் சத்தியம், 2வது இல்லை, அதுக்கு சரீரமே இல்லை. அப்போ பிரம்மத்துக்கு உடம்பு கிடையாது, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, பிரம்மத்தை தவிர ஜீவாத்மா தனித்து கிடையாது, 2வது அறவே கிடையாது. இது சங்கரருடைய பாஷ்யம். ஆனால் ராமானுஜர் தெரிவித்தார், எல்லாமே உண்டு, ஆனால் இது இத்தனையோட கூடின ஒரு உயர்ந்த பிரம்மம் இருக்கும் இல்லையோ, அதை போல 2வது கிடையாதுன்னார் ராமானுஜர். அதை தவிர 2வது கிடையாதுன்னார் சங்கரர். அதை போல 2வது கிடையாதுன்னார் ராமானுஜர். இந்த வித்தியாசத்தில் தான் இன்னைக்கு பெரிய ஊசல் ஆடின்னு இருக்கோம் எல்லாரும். இப்போ இதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு புலவர் போனார், ராஜாவிடத்தில் நின்னார், கொண்டாடினார் ராஜாவை பார்த்து, உன்னை போல எப்பேற்பட்டவன் உலகத்தில் உண்டோ, உனக்கு 2வதே இல்லை, நீ தனி அப்படின்னு கொண்டாடார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. 1000 கட்டி வராகன் பரிசு கொடுத்துட்டார். மூட்டையை தூக்கி புலவன் தலையில் வச்சுன்னு தூக்க மாட்டாமல் தூக்கின்னு போகிறான். ஒரு புலவனுக்கு பரிசு கிடைச்சா இன்னொருத்தனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் பக்கத்து தேசத்துக்கு அவங்க வந்தான், என்ன ராஜன்னு உன்னை பார்த்து என்ன சொல்லிட்டு போகிறான், நீ வேற ஏமாந்து 1000 பொற்காசு பரிசு கொடுத்துருக்கே. அவன் சொன்னது என்ன, உன்னை தவிர 2வது கிடையாதுன்னுட்டு போகிறான். உனக்கு கல்யாணம் ஆகி எப்பேற்பட்ட ராணி இருக்கா, அநியாயமாக 2வது கிடையாதுங்கிறான். உனக்கு எப்பேற்பட்ட சுபுத்திரன் பிறந்திருக்கான், 2வதே கிடையாதுங்கிறான். எத்தனை நாட்டில் எத்தனை பிரஜைகள், எத்தனை சேனாபதி, எத்தனை பேர் உனக்கு இருக்கா, 2வதே கிடையாதுங்கிறான். இதுக்கு போய் மயங்கி நீர் 1000 பொற்காசு கொடுத்தீரே. இவன் மெதுவாக தான் பேசுறத பேசிவிட்டு நகர்ந்துனுட்டான். என்ன சில பேர் தாங்கள் கேள்வி கேட்டுவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போடுவா, அப்புறம் அந்த வெடிக்கு போகிற சொல்லியோ, அப்போ நாம் அந்த இடத்துல நிற்கவே கூடாது, நம்மளையும் சேர்த்து பிடிச்சுனுட்டாள்னா. அதனால் புலவன் பேசிட்டு கிளம்பி போயிட்டான். ராஜாவை கோபம் பிடிச்சினுவா பழைய புலவனேன்னா பிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். இன்னும் 2வது கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்படியா? கோபமாக கேட்டான். ராஜாவே, இப்பவும் நான் சொல்கிறேன் உமக்கு 2வது கிடையாதுன்னா. மறுபடியும் கோபம் வந்துடுத்து. இப்போவானு உண்மையை ஒத்துண்டியானா தண்டனை கொடுக்காது இருப்பேன். நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேட்குறீரா? தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கீர். யதா சோழன்ருபா சம்ராட்டு அத்விதீயா அஸ்ய பூதலே. சித்தித்திரயத்தில் சுவாமி ஆளவந்தார் இந்த எடுத்துக்காட்டை எடுத்து நமக்கு உரைக்கிறார். இந்த ராஜாவை எப்படின்னு இவன் 2வது கிடையாதுன்னா அழகா பதில் சொல்கிறான் பாருங்க அந்த பலவன். இப்போ இப்படிப்பட்ட ராணியோட சேர்ந்த, இப்படிப்பட்ட பிள்ளையோட சேர்ந்த, இப்படிப்பட்ட ராஜ்யத்தோட சேர்ந்த, இப்படிப்பட்ட சேனாபதியோட சேர்ந்த, இப்படிப்பட்ட சொத்துக்கள் படைத்த ராஜன்னு உன்னை போல இன்னொருத்தன் கிடையாதுன்னு சொன்னேன். நான் உனக்கே இன்னொன்று கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ உன்னை போல இன்னொருத்தன் கிடையாதுன்னு சொன்னேன். உனக்கு எல்லாமே உண்டு, ஆனால்